ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்குக் லவ் ஃபிக்ஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே 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 ரொம்ப டிலே பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எம்கேவோட 8th எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஆக்சுவலாக நான் வந்துட்டு எம்கே பிளான் பண்ணதே 10th எபிசோட் வரைக்கும் தான். ஸோ தெரியல, போகிற வரைக்கும் போவோம், பார்ப்போம். எவ்வளோ எபிசோட்ஸ் போகுதோ அவ்வளோ எபிசோட் போகலாம். ஓகேடா, போன எபிசோட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். பிகாஸ் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அது பார்க்கலாம், இது புரியாது. ஓகேவா? ஆக்சுவலாக போன பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அப்படின்னா நம்ம டேவுக்கு அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அவர் அப்படியே பிடிக்க போகிறவாங்க ஜேகே. அப்போ ஜேகேவோட காலையுமே புல்லட் பட்டிருக்கும். ஸோ அதோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா. ஸோ அங்கே ஜேகே தான் அப்படியே அவரோட கன்னை அவரோட ஹெட்டில் அப்படியே பேட் பண்ணிவிட்டு, யாரா அது, முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்காரு. ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஒரு வெசல் சவுண்டு வர ஜேகே தான் அந்த பக்கம் மட்டும் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பாடி கார்ட்ஸை பார்த்தோன்னா அவங்களுமே அந்த பக்கம் ஒரு 2 ஸ்னைப்பரை வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ காருக்குள்ளே நம்ம டேங் உட்காந்துட்ருக்காரு. இப்போது டேங் தான் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டோம்னே புரியாமல் உட்காந்துருக்க. அப்படியே அவர் மிரர் தான் பார்க்குறாரு. ஸோ மிரரில் பார்த்தா ஒரு காரு அப்படியே வேகமாக வர்ற மாதிரி இருக்குது. இங்கே டேங் தான் அப்படியே ஒரு கண்ணால் அந்த காரை பார்க்குறாங்க, ஒரு கண்ணால் ஜேகே பார்க்குறாங்க. ஸோ இப்போது டேங் தான் அந்த காரோட டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக போயிட்டு அங்கே நிற்கிற ஜேகேயை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. ஸோ ஜேகே அவரோட காதில் 2 கையும் வச்சுட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறாங்க. இங்கே டேங் தான் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு நேராக பார்க்குறாரு. ஸோ அங்கே ஒரு கார் தான் வந்து அப்படியே டேங் மேலே இடிச்சு டேங் போயிட்டு அப்படியே விழுந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். ஸோ அந்த பக்கம் பாடி கார்டுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கே நம்ம ஜங்குக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அங்கே டேங் போயிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ அவரை சுற்றி அவ்வளோ பிளட்டு. இங்கே ஜேகே தான் அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ அப்படியே ஒரு 2 செகண்ட் அவர் அப்படியே ஸ்டாச்சு ஆயிடுறாரு. இப்போ அப்படியே மெதுவாக காதுலேருந்து கை எடுத்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோதான், ஜேகேக்கு மனசே இல்லை. இப்போ அப்படியே டேங் கிட்ட போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே ஜேகேயோட காலில் ஒரு புல்லட் பட. ஸோ இந்த பக்கம் அந்த பாடிகார்டு 2 பேரும் தான் வராங்க. ஸோ அங்கே அந்த புல்லட்டு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஸோ அந்த 2 பாடிகார்டு மேலேயும் பட்டுருது. ஸோ அவங்க அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. இங்கே ஜேகே தான் அவரால் அதுக்கு மேலே அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல, ஏன்னா காலில் சுட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகே அப்படியே படுத்துறாங்க கீழே. ஸோ ஜேகேயோட கைக்கும் டேங்கோட கைக்கும் ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே டேங்கோட கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏய் டேங் டேங் டே 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 டேங் 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 எந்திரி டேங் டேங் என்னை விட்டு போயிடாதடா டே டேங் டேங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே தான் அவரால் சுத்தமாக முடியல, அப்படியே கத்திகிட்டே இருக்காரு. ஸோ அங்கே ஒரு 2 காரு அப்படியே வந்து நிற்குது. ஸோ அதுலேருந்து ஜான் தான் அப்படியே மாதம் இறங்குறான். அப்படியே ஜேகே கிட்டேயும் டேங் கிட்டேயும் தான் வரான். ஸோ அப்போது ஜான் தான் பாரா காதல் புறாக்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்களே. நான் ஏய் ஜங்குக்கு உயிரோட தான் இருக்கியாப்பா? உன்னோட உன் கண்ணு முன்னாடியே செத்துட்டு இருக்கான், எதுவுமே பண்ணாமல் படுத்திருக்கேன் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான் தான் அப்படியே ஜேகே வேணும்னே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜேகே கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் பால் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அவங்களோட ஹேண்டை பிடிக்க, பட் முடியல. ஏய் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னடா பண்ணிகிட்ருக்காங்க? என்ன அவன் கையை பிடிக்கணுமா? பாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜான் தான் அப்படியே ஜேகேயோட கையில் அவனோட காலை வச்சு செம்மையாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். இங்கே ஜேகே தான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவருக்கு செம்ம பெயினாக இருக்குது, பட் அவர் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே டேங்க மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே 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 அது எப்பட்றா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்க? உன் உயிர் இப்போ என் கையில், ஆனால் இப்போ உனக்கு டேங் தான் முக்கியம்ல. எபா 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 இந்த மாதிரி ஒரு காதல் கதையை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அவனோட காலை வச்சு அப்படியே ரொம்ப அழுத்துறான் ஜேகேயோட ஹேண்டை. ஜேகே அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர்றது மட்டும் நிற்கவே இல்லை. இங்கே ஜான் தான் இந்த காதல் புறாக்களை என்ன பண்ணலாம்? ஏய் குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜான் அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கன்னை கேட்க அப்படியே அவனும் கன்னை கொடுக்குறான்.
ஜேகே, நான் கேட்கும் போதே உன் சொத்து மாதிரிலாம் என்கிட்ட கொடுத்துருந்தேன்னு வையேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நீயும் உன் டேயாங் கூட ஹாப்பியாக இருந்திருக்கலாம். இப்போது அநியாயமாக உன் டேயாங் கண்ணு முன்னாடியே நீ சாவ, அதுக்கப்புறம் உன் டேயாங்க நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான் அப்படியே உட்காந்துட்டு ஜேகேவோட அந்த சின்ன பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறான். ஏய், பேசிகிட்டு இருக்கேன்ல, இங்கே பேசுடா, இங்கே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட. ஸோ அங்கே ஜேகேக்கு தான் டியர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. பாரா, இவ்வளோ பெரிய மாஃபியா நடு ரோட்டில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. யாருக்காக? ஒரு பையனுக்காக. டேய் மயிறு, இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, இங்கே பாருங்க மிஸ்டர் ஜான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஷிப்போ என்ன நீ இப்படி இந்த நிலைமையில் உட்கார வச்சுருந்தா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? அதான் ஜங்குக்குங்கிறது. இவ்வளோ வழியிலையும் என்ன பேசுகிற நீ, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் எழுந்திரிச்சு எகெயின் போட்டு அமுக்க. ஏய் ஜான், ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சாவு என் கையில் தான். அது அந்த கடவுளே நினச்சாலும் மாற்றவே முடியாது. ஜங்குக், ஜங்குக், மிஸ்டர் ஜான், ஆக்சுவலாக இதுதான், இந்த ஜங்குக்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் தூக்குங்கடா அவனை அப்படின்னு சொல்ல அங்கே 2-3 பேர் போயிட்டு அப்படியே டேங்க தான் தூக்குறாங்க. ஸோ டேங்கு சுத்தமாக கான்சியஸ் இல்லை, அவரோட ஹெட்லேருந்து பிளட்டு மட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஏய் ஜான், பிரச்சனை உனக்கும் எனக்கும். ஏதாவது பண்ணுறதுனா என்ன பண்ணு, என் டேங்க்கு ஏதாவது ஆச்சு செத்துருவேன், உயிரோட இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். என் டேங்க விட்டு, உனக்கு தேவை நான் தானே, என்ன என்னன்னாலும் பண்ணிக்கோ. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. ஜங்குக், இந்த கதையில் நான் இல்லைப்பா, என்ன காமெடி பீஸ் ஆக்கிடுவீங்க போல விட்டா. ஏண்டா இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி உன்னை அடிச்சு தூக்கி போய் இந்த நம்மளை படுக்க வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உன்னை அனுப்பி விட்டுட்டு நான் என்ன நக்கிட்டு இருக்க தானே ரோட்டில் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜான் பேசிகிட்டு இருக்க. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே லைட்டாக அவனோட கண்ணை திறக்கிறான். மாமா உனக்கு என்னாச்சு மாமா? டேங் இங்கே பாரு, டேங் இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு கண்ணை தர மாமா இங்கே தான் இருக்கேன். டேங் கண்ணை தர டேங் மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா வலிக்குது மாமா. டேங் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு டேங் இங்கே பாரு, மாமா உன் கூட தான் இருக்கேன். டேங் இங்கே பாரு, மாமா டேங் இங்கே பாரு டேங் அப்படின்னு அங்கே ஜேகே கத்திட்டு இருக்கான். ஸோ எங்கள் டேங் அப்படியே அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறான். அவ்வளோதான் அங்கே ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது, அவரோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. இப்போது அப்படியே அவரோட கையை அப்படியே எடுக்கிறாரு. ஸோ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி ஜான் அப்படியே கீழே விழுறான். இப்போது ஜேகே அப்படியே எந்திரிச்சிட்டு அவரோட பாக்கெட்டில் இருக்க கர்ச்சீஃபை எடுத்து அப்படியே அவரோட காலில் கட்டுறாரு. ஸோ அங்கே அங்கே பாடி கார்ட்ஸ் அந்த அடியாலெல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே அப்படியே ஜேகே கிட்ட வர அங்கே செம்மையாக ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ ஜேகே அவரால் சுத்தமாக முடியல, பட் அவர் கண்ணு முன்னாடி டேங் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கான். ஸோ இப்போது அங்கே இருக்க எல்லாரையும் அப்படியே அடிச்சு போடுறாரு. அப்படியே ஜான் கிட்ட வந்தா அவன் அப்படியே விழுந்து கிடக்குறான். ஸோ அவனோட காலரை பிடிச்சி அப்படியே அவன் மூக்கிலே 4 பஞ்ச் வைக்கிறாரு. செம்மையாக ப்ளீட் ஆகுது. ஏய் ஜான், என் கையால் தான்டா உனக்கு சாவு, என் கையால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே தேடி பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய கட்டை இருக்குது. ஸோ அந்த கட்டை எடுத்து ஜானோட தலையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஸோ அங்கே ஜான் அப்படியே மயக்கம் போயிடுறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே டேங் கிட்ட வந்தோன்னா அங்கே 2 பேர் அப்படியே பிடிச்சிருந்துருப்பாங்க டேங்க, அவங்க அப்படியே பயந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ டேங் அப்படியே கீழே தான் விழுந்து கிடக்குறான். ஸோ இப்போது ஜேகே போயிட்டு டேங்க எடுத்து அப்படியே அவனோட மடியில் அவனோட ஹெட்டை வச்சுட்டு டேங் இங்கே பா டேங் மாமா வந்திருக்கேன், டேங் கண்ணை மூட டேங்
கண்ணை திறட்டேன் டேங் டேங் இங்கே பாரு மாமா வந்திருக்கேன்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங்கோட கண்ணத்தில் அப்படியே பேட் பண்ணுறாங்க. அங்கே டேங் வந்துட்டு கண்ணை திறக்கிற மாதிரியே இல்லை. டேங் டேங் இங்கே பாரு டேங், எனக்கு எனக்கு நீ மட்டும் நன்றா இருக்க. டேய் இப்பெல்லாம் போகாதடா. டேங் டேங் இங்கே பாரு, மாமாவுக்கு உன்னை விட்ட யாரா இருக்கா டேங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காரு. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். மாமா மாமா உனக்கு உனக்கு எதுவும் ஆகலைல்ல மாமா? உனக்கு உனக்கு எதுவும் ஆகலைல்ல மாமா? ஏய் இங்கே இங்கே பாருட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லைடா. உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஆம்புலன்ஸ் மொபைல். டேங் 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 இரு டேங் இரு 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 நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. மாமா மாமா நீ நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் மாமா. எனக்கு அது மட்டும்தான் வேணும். உன்னை நீ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்க மாமா. நான் உன் கூட இல்லாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மாமா. டேங் இப்பெல்லாம் பேசாத டேங் இப்பெல்லாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங்க தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக ஜேக்கியோட காலையுமே புல்லட் பட்டிருக்கு. ஸோ அவரால் நடக்க முடியல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு காலை இழுத்து நடக்கிறாங்க. மாமா வேணாம் மாமா, நீ போயிரு மாமா, என்ன இங்கே விட்டுட்டு போயிரு. டேய் ஏடா பேசுகிற? நீ இல்லாமல் நான் என்ன பண்ண முடியுங்கிற? டேங் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே செம்மையாக அழுதுட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே ஜான் தான் அப்படியே முழிச்சிட்டு ஜேகே அடித்து கட்டை அங்கே தான் கிடக்கும். ஸோ அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜேகேயோட தலையிலேயே அடிச்சிடறான். ஸோ ஜேகேக்கு பின்னாடி அப்படியே பிளட் வருது. பட் அங்கே அவர் விடவே இல்லை, அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காரு. மாமா 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 உனக்கு என்னாச்சு மாமா? டேங் உன்னை சாக விட மாட்டேன் டேங். எனக்கு நீ வேணும்டா. உன் கூட நான் ரொம்ப வருஷம் வாழணும்டா டேங். இங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை. நீ உன் கண்ணை மூடாத. புரியுதா? உனக்கு வலிக்குதா? ஏய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? தன்னை ட்ராமா பண்ணுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜான் தான் அப்படியே அவனுக்கும் செம்மையாக ஒரு மாதிரி பஞ்சு விழுந்திருக்கும். ஸோ அவனும் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான் ஜேகே கிட்ட. ஜேகே அப்படியே திரும்புகிறாரு. ஸோ அவரோட ஃபேஸ் அவ்வளோ கோவமாக இருக்குது. இப்போது டேங்க அங்கே ஒரு கார் இருக்கும்ல, ஸோ அந்த கார்கிட்ட சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுட்டு அப்படியே திரும்பி ஜானை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏய் உன்னை என்னடா பண்ணேன் நான்? என் டேங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஜானோட வயிற்றுலேயே 4 குத்து வைக்கிறாங்க. ஸோ அங்கே ஜான் தான் வாயிலேருந்து அப்படியே பொலப்பலான்னு ரத்தம் வருது. என் டேங்க என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறியா? என் டேங்க என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. ஸோ அடித்த உடனே அங்கே ஜான் அப்படியே மறுபடியும் விழுந்துடுறான். ஸோ ஜேக்கினால அதுக்கு மேலே சுத்தமாக முடியல. அப்படியே அவரும் ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது. ஸோ அப்படியே மெதுவாக தேக்கிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் போயிட்டு அன்கான்ஷியஸுக்கு. இப்போ வந்து அப்படியே டேங் கிட்ட உட்காந்துட்டு டேங் இங்கே பாரு டேங் உனக்கு நான் இருக்கேன் மாமா இருக்கேன். நான் உனக்கு அப்படிலாம் விட்டுற மாட்டேன் டேங். நீ எனக்கு லைஃப் எல்லாம் வேணும்டா, லைஃப் எல்லாம் வேணும் மாமா. மாமா எனக்கு சின்ன வயசுல இருந்து உன் கூட சந்தோஷமாக வாழணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் மாமா. எனக்கு உன் கூட ஹாப்பியாக இருக்கணும் மாமா, ஹாப்பியாக இருக்கணும். குழந்தை பெற்றுக்கணும். அந்த குழந்தை டாடான்னு கூப்பிடணும். எனக்கு மாமான்னு கூப்பிட்டு நம்ம 2 பேரும் பேபியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படி நினச்சேன் மாமா. எனக்கு கூட வாழ ஆசையாக இருக்கு மாமா. எனக்கு கூட வாழணும் மாமா. எனக்கு கூட வாழணும் மாமா. எனக்கு நீ வேணும் மாமா. டேங் நான் உன்னை விட்டு எங்கே போகிறேன்? உன் கூட தான் இருப்பேன் எப்போவுமே ஜெகி டேங் கூட தான் இருப்பான். உனக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாதுடா, நான் இருக்கேன்ல. என்னை விட்டு எங்கே போக முடியும்? ஒன்றா வா, 2 பேரும் ஒன்றா போவோம். ஒன்றா போயிடுவோம். என்னை விட்டு தனியாக போகணுன்னு மட்டும் நினைக்காத டேங். அது உன்னால் முடியாது. பண்ணாத அப்படி பண்ணாத
ஜெகே ஜெகே தனியாக விட்டு நீ போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே அவரால் சுத்தமாக முடியல. ஸோ டேங்கோட ஃபேஸை கட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. டேங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக வெறும் பிளட்டு. மாமா எனக்கு 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 ரொம்ப வலிக்குது மாமா. தலையில் ரொம்ப வலிக்குது மாமா. ரொம்ப வலிக்குது. டேங் டேங் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ டேங். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ டேங். வலிக்குதா? ஐயோ வலிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே டேங்க அவரோட செஸ்டில் நல்லா சாய்ச்சிக்கிறாங்க. டேங் பாரு டேங், உனக்கு நான் இருக்கேன் புரியுதா? நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். வாழ்வோம், கண்டிப்பாக வாழ்வோம். டேங் கண்ணை மட்டும் மூடாத டேங். டேங் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஃபேஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அவ்வளோதான், டேங் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிட்டான். டேங் 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 இங்கே பாரு டேங், பயமுறுத்தாத டேங். டேங் மாமா விட்டு போகாதடா டேங். இங்கே பாரு டேங். டேங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பேட் பண்ணுறாங்க. பட் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அங்கே ஜேகேக்குமே செம்மையாக பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அவருமே அப்படியே மயங்கிடுறாரு. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஆஃப்டர் ஒரு 5 hours கழிச்சு தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருந்த நர்ஸ் தான், சார் அமைதியாக இருங்க, உங்களுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு, அமைதியாக இருங்க, உங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. சார் என்ன பண்ணுறீங்க சார்? அதெல்லாம் எடுக்கக்கூடாது சார். ஏய் எங்க டேவங்க எங்க? அவனுக்கு என்னாச்சு? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நீங்கள் இதை எடுக்கக்கூடாது சார், உங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஏய் எங்க டேங்க சார், என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த நர்ஸ் தான் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டாக்டர் தான் அப்படியே உள்ளே வந்து, சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு பிளட் லாஸ் நிறையா இருக்குது, ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு, எடுக்காதீங்க. ஏய் டேங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அங்கேருந்து ஹோபி தான் அப்படியே வேகமாக வராங்க. ஜேகே அமைதியார். ஹோபி ஹோயாங் டேங்க எங்க? டேங்க்கு ஒன்றும் இல்லை. முதல் நீ காமாரு. டேங்க்கு என்ன ஆச்சு? ரத்தம் தலை ஃபுல்லாக ரத்தத்தோடு இருந்தான். அவன் என்கிட்ட வலிக்குதுன்னு சொன்னான். அவன் என்கிட்ட வலிக்குதுன்னு சொன்னான். தலையில் அடிபட்டுருந்துச்சு அவனுக்கு. வலிக்குது. அமைதியார். அவனுக்கு ஒன்றும் இல்லை. டேங்க பார்க்கணும். டேங்க உடனே பார்க்கணும். ஏய் ஜேகே அமைதியார். டேங்க்கு ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப நல்லா இருக்கான். நீ முதல்ல ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிக்கோ, உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. இல்லை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் டேங்க பார்க்கணும், எனக்கு இப்போ டேங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையில் இருக்க அந்த வென்ஃப்ளானு ஐவி செட்டுக்கு எல்லாத்தையுமே அப்படியே பிடுங்கி போட்டுட்டு ஜேகே அப்படியே எந்திரிக்க அங்கே ஹோபி தான், டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜேகே அப்படியே போகிறாங்க. டேங் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ஜேகேக்கு காலில் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த புல்லட் அப்படியே எடுத்திருப்பாங்க. ஸோ காலில் அவரால் சுத்தமாக நடக்க முடியாது, தையல் போட்டிருக்காங்க. ஸோ அதே மீறி அவர் நடந்துட்டுருக்காரு. ஏய் ஜேகே அவன் நல்லா இருக்கான்டா, அவன் காலை போடுற இப்போ நடந்துட்டுருக்கா, வாடாங்க. இல்லை நான் டேங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்போ ஹோபி தான் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பார்த்தா டேங்க அப்படியே ஐசியூவில் தான் இருக்கான். ஸோ இங்கே ஜேகே தான் அந்த ஐசியூ டோரில் அப்படியே ஒரு கையை வச்சுட்டு டேங் நல்லா இருக்கான்ல? ஹோபி சொல்லுங்கள், டேங் நல்லா இருக்கானா? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவனுக்கு ஆப்ரேஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன் கண்ணு முழிச்சாதான் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஜேகே நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு உயிருக்கு ஒன்றும் இல்லைல்ல? உயிருக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவன் என் கூடவே இருந்தால் எனக்கு போதும். அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா தானே இருக்கான் ஜேகே, அவன் நல்லா தான் இருக்கான் பாரு. அவனை என்னால் இப்படி பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹோபியை ஹக் பண்ணிக்க. புரியுது, என்னாலேயே அவனை அப்படி பார்க்க முடியல ஜேகே. டேங்க்கு ஒன்றும் ஆகாது, அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், கண்டிப்பாக அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ அழாத. அவன் கண்ணை பார்த்து மாமா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனுக்கு வலிக்குதுன்னு சொன்னான், என்கிட்ட சொன்னான்.
உன் கூட நான் வாழணும் மாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா சொன்னாவன். ஜேகே அமைதியார், அழாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோபி தான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 10 minutes கழிச்சு தான் அப்படியே சுகா, ஜெமன், நம்ஜின் எல்லாருமே அப்படியே வராங்க. ஸோ இங்கே ஜேகே தான் அப்படியே காலில் கட்டோட ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி டேமேஜாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தா எல்லாருக்கும் செம்மையாக ஷாக்காக இருக்குது. அங்கே சுகா தான் அப்படியே போயிட்டு ஜேகே கிட்ட, ஜேகே என்னடாச்சு உனக்கு? டேங்க ஹே ஹே சுகா அவன் உள்ள படுத்துருக்கான்டா. எந்திரிச்சு வர சொல்கிறா, என்கிட்ட வர சொல்லு, என்கிட்ட வர சொல்லுடா. எதுக்குடா? எதுக்கு எந்திரிக்க மாட்டான்? சொல்லு. ஜெகே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அமைதியாக இரு, எனக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா எந்திரிச்சு போயிட்டு அந்த ஐசியூ அந்த டோரில் பார்க்குறான். ஸோ உள்ள டேங்கு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அங்கே பக்கத்தில் மானிட்டர்லாம் வச்சு ஒரு மாதிரி இருக்குது. சுகா வழியாக அதை பார்க்க முடியல. ஸோ எல்லோரும் போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே ஜெமன்லாம் ரொம்ப அழுதுட்ருக்கான். ஸோ இப்போது சுகா தான் போயிட்டு இங்கே பாரு ஜெகே, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைடா, அவன் என்னை விட்டு போக மாட்டான், புரியுதா அவனுக்கு? சுகா அவனுக்கு நான் தாண்டா எல்லாமே, எனக்கும் அவன் தானே எல்லாமே. எப்படி அவனை விட முடியும்? நான் விட மாட்டேன்டா, நான் விட மாட்டேன். அவன் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்க எங்கள் ஜென்ன ஆரம் எல்லாருமே வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜேகே கம்ஃபர்ட் ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ அவருக்கு இப்போ அவங்க எந்திரிச்சு வந்து அவங்ககிட்ட பேசணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஒரு 1/2 hour கழிச்சு தாண்டா காட்டுறோம். ஸோ அப்போது நம்ம ஜேகே தான் இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்காங்க. ஹோபி அப்படியே வந்து எங்கே பாரு ஜேகே, உனக்கும் அடிபட்டிருக்கு, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடு. இல்லை எனக்கு அவங்க என்கிட்ட வந்து பேசணும், அவன் வந்து என்ன மாமானு கூப்பிடணும், அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்க. இப்போது ஆரம் தான், டேய் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? ஆரம் அவனை என்கிட்ட வர சொல்லுங்கள். இங்கே பாரு, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? ஆனால் ஆரம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, போவோம் ரூமுக்கு. ஆரம் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் தான் அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரம் எனக்கு அவன்கிட்ட பேசணும். ஆரம் விடுங்க, ஆரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஹோபி தான், ஆமாம் 3 uncle எங்க? அவர் வீட்டில் இருக்காரு ஹோபி, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஜென் என்ன எதுக்கு பண்ணி அழுதுட்டுருக்க? டேய் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அண்ணா அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க நல்லா தான் இருப்பான். சரி நல்லா இருந்தா சரி. நமி எங்க? நமி ஸ்கூல் போயிருக்கான். சரி ஓகே, இப்போ நீ கிளம்பு வீட்டுக்கு. நான் எதுக்கு போகணும்? 3 uncle இங்கே தனியாக இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும். நீ கிளம்போ, நாமே வந்தானா பார்த்துக்கோ, நான் இங்கே டேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லைடா அது வந்து நீ போ ஜென் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி சொல்ல ஜென் அப்படியே அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் ஆரம் கூட இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹோபி அப்படியே டேங்க்கு வெளியே நின்று, ஆக்சுவலாக அந்த டோருக்கு வெளியே நின்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்காங்க. சுகாவை பார்த்தோன்னா ஜெமன் ரொம்ப அழுதுட்டுருக்காரு. ஸோ அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சேடாக போயிட்டுருக்கு அந்த இடமே. ஸோ இப்போ அப்படியே இன்னொரு 1/2 hour கிட்ட ஸ்கிப் ஆக இங்கே ஜேகே தான் ஹோபி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்கே ஹோபி தான் அப்படியே வரான். யார் வந்து எங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது? கடைசியாக நான் மயங்கிட்டேன், அவங்க மயங்கிட்டான். ஸோ எப்படி அப்படின்னு கேட்க அங்கே ஹோபி தான், எனக்கே தெரியாது, ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு கால் வந்துச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. யார் வந்து சேர்த்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி யோசிச்சுட்ருக்க. இங்கே ஹோபி தான், இங்கே பாரு ஜேகே, இதுக்கப்புறம் அந்த ஜானை உயிரோடவே விடக்கூடாது. எப்போ அவன் 2 பேர்த்தையும் கொல்லவே ட்ரை பண்ணிட்டானோ, இதுக்கப்புறம் அவனுக்கு என் கையால் தான் சாவு, அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. ஹேய் ஹோபி அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவன் உயிரோடு இருக்கட்டும். என் டேங் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கட்டும். அவனை என் கையால் நானே ரசித்து கொல்லணும். யாரும் குறுக்க வரக்கூடாது, நானே அவனை கொல்லணும். மொபைல் இருக்கா? இருக்குடா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கொடுக்க. ஸோ அங்கே ஜேகே தான் அப்படியே ஹோபியை பார்க்குறாங்க. ஸோ ஹோபியும் ஆரம்பம் அப்படியே வெளியே போகிறாங்க. இங்கே ஜேகே தான் அப்படியே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. நீயா அது
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கேருந்து ஒரு ஆன்சர் வருது. இப்போ அப்படியே தெரியும் நீ அதான் இருப்பேன்னு, சேஃபாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்ல. ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் ஏதோ ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜெகே அப்படியே காலை கட் பண்ணா அங்கே ஹோபி ஆரம் தான் உள்ளே வராங்க. நீ ஹோபி தான். ஹே யார்கிட்ட பேசுன? அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? ஆமாம். டேங் அப்படி இருக்கான்? டேங் நல்லா தான் இருக்கான். இன்னும் ஒரு ½ நாளில் கண்ணு முழிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. தெரியல. அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாத வரைக்கும் அந்த ஜான் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போதைக்கு என் டேங்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு அவனை. சரி கோவப்படாத, அமைதியாரு, ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம் புரியுதா? யாரு? நானா ரெஸ்ட் எடுக்கணுமா? இதுக்கப்புறம்தான் அந்த ஜேகேயோட ஆட்டமே இருக்குது. ஹே இங்கே பாரு, பின்னாடி நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஏய் அவன் தான் சொல்கிறாள்ல, என்ன பேசிகிட்ருக்க? ஆரம் உங்களுக்கு புரியுதா? அவன் என்ன கொல்ல பார்த்துருந்தா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். ஆனால் என் குழந்தை, அவன் என் குழந்தை, அவனை கொல்ல பார்த்துருக்கான். அவனை உயிரோட விட சொல்கிறியா? உயிரோட விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே அப்படியே கத்த அங்கே ஆரம்ப ஹோபி தான் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் அந்த ஜான் உயிரோடு இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சொல்ல. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சுகா தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ அவர் அவ்வளோ அழுதுருக்காரு. இப்போ அப்படியே ஜேகே கிட்டே வராங்க. ஜேகே சொல்லு சுகா, என்னாச்சு? எதுக்கு பபுள் அழுதுட்டுருக்க? டேய் உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? தனியாக போகாத, எங்கே இருந்தாலும் தனியாக போகாதுன்னு எவ்வளோ தடவை சொல்கிறேன். ஏன்டா நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேறேன்? உங்க அதான் ஒன்றும் ஆகலே, என்னாச்சு போ? நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ யுங்கி தான் அப்படியே ஜெகே கிட்ட வந்து அரைய கையை ஓங்குறாங்க. ஸோ ஜெகே அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. இப்போது அந்த கையை அப்படியே சுகா எடுத்துகிட்டு அடிக்க கூட முடியலடா, என்னால் ஒன்று அடிக்க கூட முடியல. இங்கே பாரு ஜெகே, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ தான்ற ஒரே ஃப்ரெண்டாக இருக்க. உனக்கு ஏதாவது ஒன்றா என்னால் எப்படா எதுக்கட புரிஞ்சுக்க மாட்டேற? எல்லாரும் எதுக்கட அப்படி போட்டு பைத்தியக்காரங்களாக்குற? ஏதாவது கொஞ்சமாவது சேஃப்டியாக இருந்து தொலைன்னு சொல்கிறேன்ல. ஷோகா எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்க? இந்த ஜேகே பத்தியா அவன் முன்னாடி எப்படி உட்காந்துருக்கேன்னு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மயிரை கூட, இந்த ஜேகேவோட மயிரை கூட பிடுங்க முடியாது. ஜேகே பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை ஜேகே, டேங்கும் தான். புரியுதா இல்லையா உனக்கு? அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல. ஜேகே இப்போ அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. இங்கே பாரு ஜேகே, உனக்காக இல்லாட்டியும் டேங்காக நீ அமைதியாக இருந்தாண்டா ஆகணும். எனக்கு மட்டும் என்ன அந்த ஜானை கொல்லணும்னு ஆசை இல்லையா? ஆனால் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தனியாக எங்கேயும் போகாதடா ப்ளீஸ். என்னையும் கூட்டிகிட்டு போடா, எங்கேயா இருந்தாலும். உன் கூட வந்து சண்டை போடுறோன்னா நான் சண்டை போட வருவேன். உன் கூட இந்த அடி வாங்குறதுக்கு நான் வருவேன்டா ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அழ. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன குழந்தையா நீ அழுதுட்டுருக்க? ஆமாடா குழந்தை தான், நான் குழந்தை தான். உன் விஷயத்தில் அழுதுட்டுருக்கேன்ல, நான் குழந்தை தான். நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீ படுக்க பண்ணிகிட்ருக்க. ஆனால் உனக்காக உங்க நான் அழுதுட்டுருக்கேன். யார் அழுதான்? உனக்காக இதுக்கப்புறம் அழுகவே மாட்டேன்டா. சுகா என்ன ஆச்சு உனக்கு? குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. குழந்தை தான்ப்பா, குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே பேசிகிட்டு இருக்க. அங்கே சுகாவும் அப்படியே ஆரம் ஹோபி எல்லாரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரூமில் உட்காந்து. இப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது ஆஃப்டர் ஒரு 2 hours ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம டேவன் கண்ணு முழிச்ச மாதிரியே தெரியல. ஸோ இப்போது ஜேகே தான் அப்படியே அவ்வளோ கோவமாக டேவங்களோட ஐசியூ ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே டோருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. டேவன் ஃபஸ்ட்டு சேர்த்ததில் எப்படி இருந்தாரோ அதே பொசிஷனில் தான் இன்னும் அப்படியே இருக்காரு. ஸோ இங்கே ஜேகேக்கு தான் செம்ம கோவம் வருது. டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அங்கே அப்படியே அந்த டாக்டர் தான் வராங்க. இப்போது ஜேகே அப்படியே அந்த டாக்டரோட கோட்டை பிடிச்சிட்டு, நீ நிஜமாவே டாக்டரா? என்ன என் டேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சுவான்னு சொன்னால் இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? என்னடா டாக்டர் படிச்சுட்டு வேலைக்கு வந்தியா இல்லை காசு கொடுத்து பாஸ் பண்ணிட்டு வந்தியா? என் டேமுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அவன் இப்போ கண்ணு முழிச்சே ஆகணும் புரியுதா
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே தான் அப்படியே டாக்டரோட கோட்டை பிடிச்சி செம்மையாக அப்படியே உலுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போது அந்த டாக்டர் தான் ஷட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டில் இருக்க கையை அப்படியே லீவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த டாக்டர் தான் என்ன ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நான் காரணமா? ஐ ஆம் ஜஸ்ட் டாக்டர், நாட் காட் ஆர் கார்டியன். ஓகே, நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா அவங்களுக்கே அந்த நிலைமை ஆகுது. கார்டியன் ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த நிலைமே வந்திருக்காது. இங்கே பாருங்கள் சார், அவர் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னால் கிளாரிட்டி கொடுக்க முடியாது. அவங்க இப்போ தான் கண்ணு மொழிப்பாங்க அவங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, இது ஹாஸ்பிட்டல், புரியும்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக பார்க்காம இங்கே வந்துடுவாங்க, காப்பா தலையாக மயிர போடுங்களான்னு சொல்லிட்டு. சி என்ன கர்மம் பிடிச்ச வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அப்படியே போக எங்கள் ஜேகே தான் ஆமாம்ல, நான் ஒழுங்கா அவனை பார்த்துருந்தா அவனுக்கு இருக்கு எந்த நிலமை வரப்போகுது. அதுவும் இல்லாமல் என்னை காப்பாற்றுன்னு வந்து தான் அவனுக்கு இந்த நிலமை ஆச்சு. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வாலில் அப்படியே செம்மையாக பஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹோபி தான் அப்படியே ஜேகே பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, ஹே ஜேகே, நீ எதுவும் காரணம் கிடையாது, டேங்க்கு எதுவும் ஆகாது. அவன் தான் ஏதாவது லூசுதமாக பேசிட்டு போகிறானா, நீ எதுக்கு அதை நினச்சிட்டு இருக்க, அமைதியாரு, டேங்க்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி சொல்ல இப்போது அங்கேருந்து ஜெமன் தான் அப்படியே வராரு. ஸோ எங்கள் ஜேகே தான், ஜெமன், நீயும் டாக்டர் தானே? என் டேங்க்கு என்னாச்சு, ஒழுங்கா நீ அதுவும் உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கிட்ட போக, எங்கள் பாரு ப்ரோ, ஆக்சுவலாக அவனுக்கு தலையில் பின்னாடி ரொம்ப அடிபட்டிருக்கு, இது ஆக்சிடெண்ட். அவன் எப்படி எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அவன் கண்ணு முழிக்கிறதுக்கு 1 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம். அதை சத்தியமாக என்னால் சொல்ல முடியாது. அப்படியே அவன் முழிச்சானோ, அவன் கோமாவுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஜெமன், என்ன பேசுகிற? அவன் இன்னும் இப்போ கண்ணை முடிச்சிருவான்டா. ஏன்னா நீ 1 வருஷம்லாம் பேசிகிட்டு இருக்க. ஜெமன், இப்பெல்லாம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனோட ஷர்ட் அப்படியே பிடிக்க இங்கே அப்படியே வந்து எல்லாரும் ஜெக்கே தான் பிடிக்கிறாங்க. ஜெக்கி காமாயிடுறா, டேங்க் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த டே அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகுது. டேங்க் கண்ணு முழிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே தாண்டா அப்படியே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேயும் நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க, டேங்க் அப்பவும் கண்ணு முழிக்கல. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஜேகே தான், இல்லை இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது. இங்கே பாரு ஹோபி, கூட நீ இப்போ வர்ற, நம்ம போயே ஆகணும் ஒரு இடத்துக்கு. எங்கடா? நான் கூப்பிட்றேன்ல, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே கிளம்ப, எங்கள் பாரு ஜெமன், உன்னை நம்பி தான் டேங்கை விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துப்பல்ல. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஆரம் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் ஜெமனும் அப்படியே டே கூட இருக்க இங்கே ஹோபி, சுகா, ஜேகே 3 பேரும் அப்படியே எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போது ஒரு சுற்றி வர காடாக இருக்குது. அவங்களோட கார் போயிட்டு அப்படியே இங்கே ஸ்டாப் ஆகுது. ஜேகே அப்படியே இறங்கி அந்த காருக்கு முன்னாடி இருக்க இடத்துல அப்படியே வந்து அந்த கார் மேலே ஏறி உட்காடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹோபியும் நம்ம சுகாவும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எப்படியோ மிஸ் ஆனா? அவன் கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் நான் அவ்வளோ அடிச்சிருக்கேன். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவன் இருக்கணும். எப்படி மிஸ் ஆனா? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே தான் அப்படியே கத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக போகிறாங்க. இப்போது ஹோபி தான், அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டே பேசுகிறான், தனியாக பேசிகிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட கூட சொல்ல மாட்டான். யார் சுகாது, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, இப்போது ஜேகே அப்படியே அந்த காலை பேசிட்டு வராங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட கூட சொல்லாமல் அவ்வளோ சீக்கிரட்டா? ஹோபி, அதெல்லாம் நேரம் வரும்போது உனக்கு தெரியும். கண்டிப்பாக இங்கே இருக்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவன் இருக்கணும். நான் இருந்த இடத்த சுற்றி கண்டிப்பாக ஒரு 10 kilometers அதை தாண்டி அவன் போயிருக்கவே முடியாது. ஏன்னா அவனோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். நான் அவனோட அப்டமன்லேயே பார்த்து 4 பஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவனால் ரொம்ப தூரம் அந்த பெயினை தாங்கிட்டு போயிருக்க முடியாது. அப்படியே அவன் போயிருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப்பர் யார்? ஜானுக்கு யார் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜேகே ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் கட்டோன்னா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம்? ஜான் இப்போ எங்கே இருக்கானே தெரில, என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க பாடிகார்டுங்கிற பேரில்? ஆலன் சார், எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நாங்களும் இங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே அவரை தேடிட்டோம். பட் அவர் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல.
ஏன்டா இதெல்லாம் ஒரு பதிலா? ஆ ஜானுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். அவன் என்கிட்ட கூட சொல்லாமல் என்ன பண்ணி வச்சுருக்கான், ஒன்றும் மயிரும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆலன் தான் அப்படியே ஜானோட பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அந்த ஜானோட ஹெல்ப்பர் யாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே டென்ஷனாக இருக்க. எங்கள் ஹோபி தான் எங்கள் பாரு ஜேகே சில்லாயிரு. இப்போ என்ன அந்த ஜானை தான் போட்டு நல்லா மிதிச்சிட்டல, ஸோ அவன் கண்டிப்பாக எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளேயே நம்ம பார்த்துக்கலாம். எதுக்கு பண்ணி இவ்வளோ கோவப்படுற? ஆமாம், ஹோபி ப்ரோ சொல்கிறது கரெக்ட் மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக அவனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏய் அவங்க 2 பேத்துக்கும் புரியுதா? அவன் என்ன பிடுங்குவான்னு நான் கேட்கல, நான் அவனை பிடுங்கணும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே உங்கள் 2 பேத்துக்கும் புரியல? எனக்கு புரியுது ஜேகே. இங்கே பாரு, அவனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து மோத மாட்டான். எப்படி சொல்கிற? ஏன்னா ஷிப்போ அவன் செத்துட்டான். ஏய் யார் சொன்னான்? அவன் செத்த பாம்பு. எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட அவங்க என்ன வேணாலும் பண்ணுவான். என்கிட்ட அவங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஜானு எனக்கு கிடச்சே ஆகணும். சரி ஓகே ஜேகே, உங்கள்கிட்ட வந்து பிளான் இருக்கா என்ன? பிளான் இங்கே பாரு சுகா, ஆக்சுவலாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன அந்த சரௌண்டிங்கில் சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், அதை தாண்டி அவன் போயிருக்கவே முடியாது. அவன் போனாலும் ட்ரிப் சேர்த்து டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 டேஸில் அவன் ஃபுல்லி க்யூர் ஆகிருக்கவே மாட்டான். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் தரோவாக செக் பண்ணு, புரியுதா? புரியுது ஜேகே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஹோபி சொல்லு ஜேகே, அந்த மயிறு வெளியே எங்கேயும் மெடிக்கல் சென்டரில் கண்டிப்பாக வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா அங்கங்கே இருக்க ஃபார்மசி எல்லாத்துலேயும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணான். அவன் அப்டமனில் நான் நல்லா மிதிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் வாயிலே செம்மையாக குத்திருக்கேன். ஸோ அவன் மூக்கில் கண்டிப்பாக அடிபட்டிருக்கும், பின்னாடி தலையில் கட்டையை வச்சு அடித்தேன். ஸோ இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கிடைச்சாலும் கண்டிப்பாக அதை அப்படியே பிடிச்சிக்கும், புரியுதா? ஓகே ஜேகே, நான் பார்த்துக்கிறேன். நான் டேக்கிட்ட போகிறேன். அப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா உடனே எனக்கு சொல்லணும், புரியுதா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ டேக்கிட்ட போ அப்படின்னு சொல்ல அங்கே ஜேகையும் அப்படியே டேக்கிட்ட போயிடுறாங்கடா. ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. பட் நம்ம டேங் கண்ணு முழிக்கிற மாதிரியே இல்லை. இந்த பக்கம் ஜான் எங்கே இருக்கான்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க நம்ம ஹோபி சுகாவும் கண்டுபிடிக்க, பட் ஜான் எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை. ஸோ ஒன் டே அப்படியே பார்த்தோன்னா ஒரு பெரிய குடவுனில் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே ஆக்சுவலாக ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சன் பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் நிற்கிறாங்க, அந்த பர்சனுக்கு பின்னாடி நிறைய பாடி கார்டு நிற்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் தான் என்ன ஜேகே, எங்கே என்ன உனக்கு என்ன வேலை? ஏய் ஆலன், நீ தானா? ஜானோட வலது கை இடது கை நம்பிக்கை தும்பிக்கை எல்லா கையும் நீ தானா? ஆமாம், அதுக்கு இப்போ என்ன உனக்கு? எங்கே அந்த ஜானை கொண்டு போய் ஒளி வச்சிருக்க? பெரிய வில்லன் சொன்ன பேசினா அன்னைக்கு எதுக்குடா போய் ஒளிஞ்சிருக்கீங்க? தைரியம் இருந்தா அவனை முன்னாடி கூட்டிகிட்டு வா. இங்கே பாருங்க மிஸ்டர் ஜங்கு, சாரி ஜான் ஜங்கு, அந்த ஜான் எங்கே இருக்கான்னு இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல. நானே அவனை தேடிட்டு இருக்கேன். ஓ ஆலன், விசுவாசமா? அந்த ஜானு உனக்கு என்ன பண்ணான்? விசுவாசமாக இருக்க? இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்கு, எனக்கு சீரியஸாக அவன் எங்கே இருக்கானே தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்டை ஒருத்தனை பிடிச்சி செம்மையாக அடிச்சிடாரு ஜேகே. இப்போ உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. நீ இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயந்துருவேன்னு நினைக்காத ஜேகே, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆலன் தான் பேசிகிட்டு இருக்க. இங்கே ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஏய் ஆலன், நான் செம்ம காமாக பேசிகிட்டு இருக்கேன், என்னை காண்டாக்காத, அவ்வளோதான், தாங்க மாட்டேன். சின்ன பையனாக இருக்குன்னு பார்க்குறேன். சின்ன பையனா? இல்லை புரியல. நானா? நான் சின்ன பையனா? நீ தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அப்படியே அந்த ஆலன் அப்படியே அடிக்க போகிறாங்க. ஸோ ஆலன் தான், இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, நீங்கள் என்னை அடித்தாலும் கொன்னாலும் அந்த ஜான் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்கடா எங்கே போனாவன்? உன்னை தாண்டி வேற ஏவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஆலனோட நெத்திலேயே வச்சு எங்கே இருக்காவா? உனக்கு தெரியாமல் உன்னையும் இல்லை நீயும் இல்லை, அப்போது வேற யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா? எனக்கு தெரியாது
சீரியஸாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கோவத்துக்கு அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ இப்போது ஜேகே மொபைலுக்கு அப்படியே கால் வர அவர் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் அவருக்கு செம்ம ஷாக்கு. இப்போது அப்படியே எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த எல்லாரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஜேகே தான் கமான் இப்போ நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே போக ஆலன் தான் என்ன ஜேகே வந்த அடித்த கிளம்புற என்ன ஏய் ஆலன் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப பதட்டமாக போகிறாங்க. ஸோ அவங்க செம்ம சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கையெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ போயிட்டு அந்த கார் அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் நிற்குது. இப்போ அப்படியே அவ்வளோ பதட்டமாக உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே மேல் ஃபுல்லாக ஒரே பிளட்டு. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு அந்த ஐசியூ வார்டு முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பெட்டில் டேங் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே வேகமாக டேங் கிட்ட போகிறாரு. போனோன்னே அங்கே டேங் தான் மாமா எங்கே மாமா போனேன்? நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? என்ன ஆச்சு மாமா? எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேக்குமே எதுவுமே புரியல. டேங் நீ ஓகேவா? நல்லா இருக்கியா நீ? மாமா நான் நல்லா இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கு நம்ம இருக்கோம். அது அது வந்து உனக்கு மாமா இது என்ன உன் கையெல்லாம் வெறும் ரத்தமாக இருக்கு. என்ன மாமா பண்ண? சண்டை போட்டியா? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல மாமா, நீ சண்டைலாம் போடக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு மாமா சண்டை போட்ட? எதுக்கு உன் கையில் ரத்தம் வருது? அது 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 வந்து அது வர்ற வழியில் இடிச்சுக்கிட்டேன் கையில். இடிச்சுக்கிட்டியா? அந்த பாக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்ல அங்கே சுகா தான் அப்படியே பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ டேங் தான் அந்த பாக்ஸை வாங்கி அப்படியே ஜேகே கையில் இருக்க பிளட்லாம் அழகு போல் தொலைக்கிறாரு. ஜேகேக்கு எதுவுமே புரியல. ஸோ எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க அங்கே இருக்கவங்க தெரியல ஜேகே, அவன் எந்திரிச்சிலேருந்து என் மாமா பார்க்கணும் கூட சொல்லிட்டு இருக்கான். வேறு எதுவுமே பேசல அவன் அப்படின்னு சொல்ல இந்த ஜேகே தான் டேங் சொல்லு மாமா, நீ பார்த்து வந்திருக்க வேண்டியதானே? பாரு எவ்வளோ ரத்தம் வருதுன்னு. அறிவே இல்லை மாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக தொலைச்சிட்டு இருக்கா டேங்க. ஸோ ஜேகே டேங் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு மாமா. நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன நடந்துச்சு? எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லையே மாமா, எனக்கு கடைசியாக நான் உன்கிட்ட சொன்னேன்ல. என்ன சொன்ன? அது வந்து நமக்கு இந்த ஃபைட்லாம் எதுவுமே வேண்டாம், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஆமாம், அது கூட நீ எதுவுமே பேசாமல் வெளியே போனியே. ஆமாட்டேன், அதுதான் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் மாமா, ஆனால் இப்போ நீ சண்டைலாம் போடலை தானே மாமா? நீ நல்ல பையன் தானே? நான் சொல்கிறத கேட்டுட்டு நல்லா தானே இருக்க? அது வந்து மாமா, நீ ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்ட. நீ என்ன வேலை பார்க்குற? அது வந்து நீங்கள் யார்? நான் வந்து ஹோபியா? சின்ன வயசில் நீ பார்த்துருக்கியே, ஞாபகம் இல்லையா? நீங்கள் தானே அந்த சிரிப்பு போலீஸ்? ஆமாம், நான் தான் அந்த சிரிப்பு போலீஸு. இப்போ ஜேகே வந்து சிஓவா இருக்கான். சிஓவா? என் ஜேகே மாமா சிஓவா? ஆமாம், அவன் சிஓவா இருக்கான். ஆரம் இருக்கான்ல? ஆமாம், ஆரமோட கம்பெனியில் இவன் ஒரு பார்ட்னராக சிஓவா இருக்கான். ஓபிகம் என்ன சொல்கிறீங்க? நான் சிஓவா?
டே வாய முட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோபி அப்படியே ஜேகே கிட்ட சொல்ல அங்கே டேங் தான் மாமா நீ எப்பவுமே பார்த்து இருக்கணும் சரியா, நீயும் யாரையும் அடிக்கக்கூடாது, உன்னையும் யாரும் அடிக்கக்கூடாது, நீ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் இதுக்கப்புறம் வேண்டாம் சரியா, காயம் பாரு எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவன் கட்டு போட்டு விடுறான். ஸோ இப்போது ஜேகேக்கு அங்கே எதுவுமே புரியல. டேயாங் சொல்லு மாமா, என்ன உனக்கு பிடிக்குமா? மாமா இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது நீ மட்டும்தானா, என்ன எப்படி கேட்டுட்ருக்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயும் கேட்க அங்கே இருக்க எல்லாரும் அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு பார்ட்டை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக நான் சூன் போல் ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே ஆமீஸ், பாய், சராமிதா.